வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது அதை நிறையா பேர் விமர்சனம் செய்வாங்க. நல்ல விமர்சனமாகவும் இருக்கும், அதே நம்ம மனசை புண்படுத்துகிற மாதிரி விமர்சனமாகவும் இருக்கும். ஸோ நல்ல விமர்சனம் வரும்போது அதை தலையில் தூக்கி வச்சுட்டு அதை சந்தோஷத்தில் இருக்கிறது, இல்லை நம்மளை குறை சொல்கிற மாதிரி விமர்சனம் இருக்கும்போது அதை மனசில் ஏற்றிட்டு துன்பப்படுறது, அந்த மாதிரி ரெண்டுமே செய்யாமல் நம்ம முயற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். ஸோ தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், நம்ம வேலையை நம்ம செய்வோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெசிபியை பார்ப்போம். டோனட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு நம்ம 1/4 கப்பு பால் எடுத்து அது லைட் சூடு, கை பொறுக்கிற அளவு சூடு வச்ச மாதிரி இருக்கணும். அந்த பாலில் 1 ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட் வாங்கி வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா குட்டியாக கசகச மாதிரி இருக்கும். அது ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க, கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே கலக்கி மூடி வச்சிடணும். 5 நிமிஷம் கழித்து 2 கப்பு மைதா மாவு, 1/4 கப் ஜீனி, 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய், 1 முட்டை. இதை ஊற்றிடணும். ஒரு பவுலில் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கலக்கி வச்ச அந்த ஈஸ்ட் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு நல்லா நொதிச்சு வந்திருக்கு. இதையும் நம்ம அதில் கலக்கணும். ஸோ நீங்கள் 1/4 கப் பால் எடுத்துக்கிறோங்க, அது கரெக்டாக இருக்கும். இதை ஊற்றி ஃபஸ்ட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல நம்ம கலக்கும் போது அது பிசு பிசுப்பாக தான் இருக்கும். நம்ம அதுக்கு 10 நிமிஷம் நல்லா கை வச்சு பிசையணும். பிசைய இந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கையில் ஒட்டுச்சுன்னா லைட்டாக மைதா மாவும் நீங்கள் கலந்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆனவுடனே இந்த மாதிரி நல்லா வந்துடுது. ஸோ பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவுலையும், நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலையும் ஒரு கோட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த பவுலில் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஈர துணி போட்டு மூடி 25 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். ஊற வைக்க தான் இது நல்லா இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்கு. நம்ம வச்சது அளவு கம்மி, இப்போ எப்படி பொங்கியிருக்கு பாருங்கள். இதை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு தாம்பழத்தில் இந்த மாதிரி மாவு போட்டுக்கோங்க, மைதா மாவு. இது ஈஸ்ட் போட்டு நம்ம பிசைஞ்சிருக்கனால ரொம்ப ஒட்டும். ஸோ அதனால் மாவு போட்டு அப்ளை பண்ணிட்டு தான் பண்ணணும். இந்த தடிமனுக்கு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிட்டு திருப்பி ஒரு பிளேட்டில் மாவு போட்டு அதில் நம்ம தேய்ச்சதை எடுத்து விரித்து விட்டுக்கணும். கொஞ்சம் பெரிய பிளேட்டாகவே வச்சுக்கிறோங்க, ஏன்னா திருப்பி 25 நிமிஷம் இதை மூடி வைக்க போகிறோம். திருப்பி இது உப்பி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு 25 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நல்லா பெருசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மைதா மாவு போட்டு நல்லா ஒரு விரித்து விட்டுக்கணும் சப்பாத்தி கட்டையை வச்சு. பார்த்திங்கன்னா தடிமன் உங்களுக்கு பார்த்தா எப்படி இருந்தது, இந்த அளவு தடிமன் இருந்தால் போதும். ஸோ நம்ம டோனட்ஸை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள், ஒரு மூடி, சில்வர் மூடி, தட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு ரவுண்டு போடுறதுக்கு இன்னொரு அதே சின்ன சைஸ் உள்ள ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறங்க. நான் ஒரு டம்ளரும் நான் லெமன் ஜூஸ் புளிவோம் இல்லையா, அந்த ஒரு இதையும் எடுத்துருக்கிறேன். கரெக்டாக வருது. இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு அது நடுவுலையும் அந்த ஹோல் போட்டுட்டு எடுத்து திருப்பியும் நம்ம ஒரு மைதா மாவு போட்ட பிளேட்டில் வச்சிடணும். 25 நிமிஷம் இருக்கணும். மிச்ச மாவையும் நம்ம இந்த மாதிரி போட்டு திருப்பியும் தேய்ச்சி திருப்பி அதே மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம். 25 நிமிஷம் கழிச்சோன்னு தான் நம்ம ஆயிலில் போடணும். எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சு மூடி வச்சிடணும், காயவே விடக்கூடாது. இப்போ 25 நிமிஷம் ஆனோன்னா அதுவும் நல்லா உப்பி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நம்ம வீட்டில் சமைக்கிற ஆயிலே பயன்படுத்திக்கலாம். அது மீடியம் ஹீட்டில் தான் வச்சு நம்ம இந்த டோனட் ஃபுல்லும் செய்யணும். டோனட் செய்கிறதுக்கு ஃபுல் பெரிய ஹீட்டை ஃபுல் ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் காஞ்சோன்னே இந்த மாதிரி எடுத்து நீங்கள் போடுங்க. ஒரு 3 இது போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் பைய தான் இதை வேக வைக்கணும். லைட்டாக ஒரு பக்கம் செவந்தவுடனே இந்த மாதிரி 2வது பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா திருப்பி வேக விட்டு 2 பக்கமும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்தவுடனே, இந்த மாதிரி கலர் வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம் ஆயிலிருந்து. அவ்வளோதான், நம்மளுக்கு டோனட்ஸ் ரெடி. கடையில் போய் நம்ம காசு கொடுத்து அவ்வளோ இது வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா சூப்பராக வருது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் நல்லா வந்துச்சு. அதனால தான் நானும் இதை உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு, பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம இப்போ வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து சாக்லேட்டில் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து அதை வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை கொதிக்க வச்சு இன்னொரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி நம்ம சாக்லேட்டை போட்டு அதில் கொஞ்சமாக பால் இல்லாட்டி க்ரீம் விட்டு கலந்துகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற டோனட்டை எடுத்து அந்த சாக்லேட் அந்த லிக்விடுக்குள்ளே முக்கிட்டு எடுத்து வச்சோம்னா சாக்லேட் டோனட் ரெடி. பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் எப்படின்னா ஐசிங் சுகர். அது ஒன்றும் இல்லை, சுகரை வந்து ஜீனியை மிக்சியில் போட்டு எடுத்து பவுடர் ஆக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு சல்லடையில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா அழகாக அது மேலே விழுந்துருது. இது நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டைப் டோனட். இன்னொரு டைப்பில் வந்து நம்ம வந்து சுகர் இது அதாவது சாக்லேட் ரொம்ப பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக மட்டும் அதை விடலாம். இதே ஒயிட் சாக்லேட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு விட்டோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எனக்கு வந்துருச்சு ரிசல்ட்டு. சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருக்குது, உள்ளே சாஃப்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.